ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு பவிஸ்கர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பர் சிங்கர் சீசன் 10 கெட்டப் ரவுண்ட் தாங்க. அதில் நம்ம பார்க்க போகிற கண்டஸ்டன்ட் எவர் டைம் கோல்டன் பஸர் வாங்குற கண்டஸ்டன்ட் தாங்க. ஆமாங்க, நம்மளுடைய ஷாரா ஸ்ருதி தான். ஷாரா ஸ்ருதி நிஜமாக இப்படி ஒரு சாங் இவ்வளோ அழகாக செம்ம க்யூட்டாக பாடியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் இந்த சாங் அவங்க பாடினதை விட அந்த சாங்கில் நடந்த கூத்து தாங்க செம்மையாக இருந்துச்சு. அப்படி என்ன சாங்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, பாட்டுவாத்தியார் படத்துலேருந்து நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம். நிஜமாவே ரஞ்சிதா அந்த சாங் ஒரு ஃபெஸ்டிவலுக்காக ஊரில் பாடுவாங்க. அந்த சாங்கை தான் நம்மளுடைய ஷாரா ஸ்ருதி அதே மாதிரி பாவாடை தாவணி போட்டு அதே கலர் காம்பினேஷனில் செம க்யூட்டாக அழகாக பாடினாங்க. அவங்க அப்படி பாடிட்டே இருக்கும்போது என்ன, ஷாரா ஸ்ருதி கரெக்டாக பார்த்தீங்கன்னா படத்துலேயே ரஞ்சிதா பாடிட்டே இருக்கும்போது அந்த லவ்வில் மறந்து அவங்க பாடுறதை நிறுத்திடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார், அவர் அந்த மேல் போர்ஷன் பண்ணுவார். அப்படி ஷாரா ஸ்ருதி எங்கள் ஸ்டேஜில் ரஞ்சிதா நிறுத்துற மாதிரி பாடினது நிறுத்தினதும் எங்கேருந்தோ திடீர்னு மேல் வாய்ஸ் வருது. எல்லோரும் என்ன யோசிச்சாங்கன்னா, ஒருவேளை ஷாரா ஸ்ருதியோட அப்பா தான் பாடுறாரோ அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம ராமரங்க விஜய் டைமோட என்டர்டெய்னர் ராமர் அங்கே என்ட்ரி ஆகி அவர் பாடுனது எல்லாருக்கும் ஒரு ஷாக்கு. ராமரா இவ்வளோ அழகாக பாடுறாரு, இவ்வளோ சூப்பராக பாடுறாருன்னு மனோஜியாலால் நம்பவே முடியல. நிஜமாவே சத்தியமாக நீங்களாலே நம்ப முடியலன்னு தான் யோசிக்கணும். ஏன்னா ராமரோட வாய்ஸ்க்கும் பாடுற வாய்ஸ்க்கும் டோட்டலாக வேறு மாதிரி ஒரு எஃபெக்ட்டு. சரி, பாட்டி முடித்த உடனே என்ன பண்ணாங்க, கோல்டன் பஸர் அடித்தாங்க. அடித்ததும் நம்மளுடைய மனோஜி சொன்னது, உட்காராத வெயிட் பண்ணு, நீ அங்கேயே நில்லை அப்படின்னு சொல்லிட்டு ராமரை வெயிட் பண்ண சொல்லி நிஜமாக அந்த வாய்ஸுக்கு பின்னாடி இந்த பாடின ஆளை எனக்கு இப்போ கூட்டு வரணும் அப்படின்னு நான் தான் சார் பாடினேன்னு மனோஜ் நம்பவே இல்லை. சித்ராமா இல்லை நீ ஃபஸ்ட் லைன் பாட வேண்டாம், ரெண்டாவது சங்கதி இருந்து பாடுங்க, அதையும் பாடினாங்க. உடனே இமான் சார் அவர் போய் சொல்கிறாரு பாருங்கள், வாய்க்கு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு பாடுறாரு, எதுவும் ஃப்ராடு தானே பண்ணுறாரு, நம்புறதுக்கு இல்லை அப்படின்னு ஒரு சித்ராமா அவராக தான் பாடுறாரோ அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. கடைசியில் நம்ம மனோஜ் அவர்கள் கடுப்பாகி ஸ்டேஜ் விட்டு எந்திரிச்சு அடிச்சிடும், ஒழுங்கு வரதை சொல்லிடு யார் பாடுறதுன்னு. சரி, அந்த பாட்டு வேண்டாம், வேறு பாட்டு, சரி ஓகே வேறு பாட்டுனாலும் ஓகேன்னு சொல்லி பாடினாருங்க. பாடிட்டே இருக்கும்போது என்ன பண்ண, நேராக நம்ம மனோஜ் பின்னாடி ரூமுக்கு போய் நம்மளுடைய சூப்பர் சிங்கரான அபிலாஷை கூப்பிட்டு வந்தாங்க. ஏன்னா அபிலாஷ் தான் நம்மளுடைய ஷாரா ஸ்ருதியை ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெயின் பண்ணுறவங்க. ஆக்சுவலாக இது கூப்பிட்டு வந்ததும் நம்ம ராமர் சொன்னது என்னென்னா, பாவம் பையன் வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக கூட்டிகிட்டு வந்தாங்க. நானும் சரி இருக்கட்டுமேன்னு சொல்லி நான் பாடினதை கேட்டு வெளியிலேருந்து அந்த பையன் வாயாச்சாப்பில் கடைசியில் இப்படி மாட்டிக்கிட்டா, இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்ம மனோஜ் இருந்துட்டு உடனே, இப்போ அபிலாஷ் நீ வாயாசிக்கிறா, ராமர் பாடுவார்னு சொல்லி நீ பொட்டு வச்ச தங்க கோடம் அந்த சாங்கை நம்ம ராமர் அவரோட வாய்ஸில் பாடினதுமே தான் நம்மளோட நினச்சி இதுதான் உன்னோட ஒரிஜினல் வாய்ஸ். ஸோ அதனால் என்ன பண்ணணும், உன் வாய்ஸில் தான் நீ இப்போ பாடணும்னு சொல்லி பாடி முடிச்சதும் உடனே நம்ம ராமராஜ் என்னை மன்னிச்சிருங்க ஐயா, 3 ஜட்ஜஸையும் என்னை மன்னிச்சிருங்க, நான் எதுவும் அறியாமல் நான் ஒரு பிள்ளையை செஞ்சுட்டேன், நான் ஒரு வேலை வாய்ப்புக்காக நான் இந்த வேலையை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சீனை போட்டு ஆஸ் யூஷுவல் போல் ஃபன்னாகவே முடிச்சாருங்க. உண்மையான விஷயம் என்ன, ஷாரா ஸ்ருதியை இப்போ வரைக்கும் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கார் அபிலாஷ் தான். எப்படி பாட்டுவாத்தியார் படத்தில் நம்மளோட ரஞ்சிதாவை ஹீரோ ட்ரெயின் பண்ணுறாரோ அதே மாதிரி இதுலேயும் நம்ம அபிலாஷ் ஃபுல் சப்போர்ட் பண்ணி நல்லாவே ட்ரெயின் பண்ணியிருக்கார். அவருடைய எஃபர்ட்டுக்கான ரிசல்ட் செம சூப்பராக இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த பாட்டு அந்த படத்தில் இருந்ததை விட ஸ்டேஜில் நடந்த ஃபன்னு தான் நிஜமாகவே செம சூப்பராக இருந்தது. எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு சித்ராமா நடுவில் திரும்பி பார்க்குறாங்க, ஒருவேளை ஷாரா ஸ்ருதி அவங்க அப்பா தான் பாடுறாரா அப்படின்ற அளவுக்கு. ஸோ ஷாரா ஸ்ருதி ஆஸ் யூஷுவல் கோல்டன் பஸர் அடித்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸை செமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றின கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு.